ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போல்லாம் ஆஃபீஸில் ஒர்க் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ மார்னிங் டைம் சரியாக வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியறதில்ல. ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கிறதுனால டைம் கிடைக்கிறப்போ எடுத்துகிட்ருக்கேன். நேற்றுக்கு ஈவினிங் போல் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். டீ குடிச்சிட்டே யோசிச்சுட்டு இருந்தேங்க, நைட்டுக்கு என்னடா சமைக்கலாம் அப்படின்னு. இருக்கிறதுலே ஒரு பெரிய குழப்பமான விஷயம் இதுதான், என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது. அதுக்கப்புறமா ஃபைனலாக அரிசி பருப்பு சாதமே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? குக்கரில் நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 5 டம்ளர் தண்ணி ஊற்றி சைடில் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி 1 மட்டும் எடுத்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துட்டா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்காது. தக்காளி நல்லா குலைவாக வெந்ததுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து ஆட் பண்ணி குக்கரில் ஒரு விசில் விட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். வீக்லி ட்வைஸ் ஆகுது அரிசி பருப்பு சாதம் வீட்டில் பண்ணிடுவோம். ஹஸ்பண்ட் இப்போது டயட்டில் இருக்கிறதுனால நைட் டைம் மோஸ்ட்லி ரைஸ் எடுத்துக்கிறது இல்லைங்க. ஃபேமிலி டயட்டாகவே மாறிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் அம்மா என்ன சமைக்கட்டும், என்ன வேணும்னு கேட்கும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று சமையமா, ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுமான்னு சொல்லி பழக்கமாயிருச்சு. இப்போ தான் அதுக்கான அர்த்தமெல்லாம் புரியுது. ஏதாச்சும் ஒன்று செய்யினா என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறதுலையே பாதி டைம் போயிடுது நமக்கு. நேற்றைக்கு ஒரு பொண்ணு சிஸ்டர் மாதிரி தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அரிசி பருப்பு பண்ணி போடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. அவங்களுக்காக தான் இதை பண்ணியிருக்கேன். குக்கரில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதை கொங்கு நாட்டு பிரியாணின்லாம் சொல்லுவாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?